எதற்காக நீங்க சகோதரி கனிமொழி டெல்லியில போய் ராகுல் காந்தியை சந்திக்கணும்? எதற்காக கூட்டணி ஆட்சி ஒத்து வராதுன்னு சொல்லணும்? நண்பர் செல்வ பெருந்தை எதுக்காக நாங்க 2006 தீர்ப்பை மாணிக்க தாகூர் அதை சொல்லணும்? அப்ப அவங்களுக்குள்ள கூட்டணியில குழப்பம் இருக்கு. ஒத்து வராது, ஆட்சியில பங்கு ஒத்து வராதுன்னு சொல்லிட்டாரு. ஆனா செல்வ பெருந்தை என்ன சொல்றாருன்னா, எங்களுக்கு அகில இந்திய தலைமை சொல்லணும், அது முதல்வரோட கருத்துன்னு சொல்றாங்க. ஒரு பக்கம் இன்னொரு எம்பி என்ன சொல்றாருன்னா, மாணிக்கங்கவர்னா 2006 தீர்ப்பை நாங்க இது பண்ணிருக்கணும், மக்கள் தீர்ப்பு இது பண்ணிருக்கணும் அப்படின்லாம் கூட இது பண்ணிட்டாங்க. இதை எப்படி சார் இப்போ அந்த பழையதெல்லாம் எடுக்கணுமான்னு கேட்குறாங்க. 2006 தேர்தல்லாம் பார்க்க வேண்டியது சார். இப்போ வெளியே போறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் வேணும். அதுக்காக காங்கிரஸ் கட்சி எதற்காக நீங்க சகோதரி கனிமொழி டெல்லியில போய் ராகுல் காந்தியை சந்திக்கணும்? எதற்காக கூட்டணி ஆட்சி ஒத்து வராதுன்னு சொல்லணும்? நண்பர் செல்வ பெருந்தை எதுக்காக நாங்க 2006 தீர்ப்பை மாணிக்க தாகூர் அதை சொல்லணும்? அப்ப அவங்களுக்குள்ள கூட்டணியில குழப்பம் இருக்கு. ஆனா நீங்க ஒரு 5-6 மாசத்துக்கு முன்னாடி மீடியாக்குள்ள ஆனா எங்களை தான் கேள்வி கேட்டுட்டே இருப்பீங்க, எங்களை பத்தி குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க மீடியால. ஆனா ஆளுங்கட்சியை பத்தி எந்த குறையும் சொல்ல மாட்டாங்க. முதலமைச்சர்கிட்ட உங்க கூட்டணியில குழப்பம் இருக்கா அப்படின்னு யாராவது நீங்க கேட்டிருக்கீங்களான்னா இது வரைக்கும் இல்லை. நீங்க எல்லாரும் என்ன கேள்வி கேட்டீங்க? உங்க கூட்டணியிலிருந்து எல்லாரும் வெளியே போயிட்டு இருக்காங்களே, முதலமைச்சர் மட்டும் 234 தொகுதியிலும் ஜெயிப்போன்னு சொல்லியிருக்காங்களே, நீங்க எத்தனை தொகுதியில ஜெயிப்பீங்க அப்படின்னு கேட்டீங்க. நாங்க 200 தொகுதியில ஜெயிச்சோம்னா நீங்க அதுக்கு பதில் கேட்டீங்க, எப்படி ஜெயிக்க முடியும், கூட்டணி தான் ஒத்துழைமை இல்லையே அப்படின்னு கேட்டீங்க. இன்னைக்கு அவங்க கூட்டணியில யார் இருக்கிறாங்க இல்லைங்கிறது தெரியல. ஆனா யாராவது நீங்க முதலமைச்சர்கிட்ட போய் ஏன் உங்க கூட்டணியில் உள்ளது அவங்க கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கான்னு யாராவது கேட்டீங்களா? நான் பார்க்க முடியல. ஆனா லேசா போடுறீங்க, அப்புறம் கட் பண்ணி விட்டுறீங்க. ஆனா எங்க தரப்புல ஏதாவது ஒரு சின்ன விஷயம் வந்துன்னா விடிய விடிய போட்டுக்கிட்டே இருக்காங்க. இல்ல நான் சொல்ற ஒரு விஷயம், அன்னைக்கு ஒரு கருத்து, சின்ன ஒரு கருத்துக்காக காலையில இருந்து சாயங்காலம் வரை டாயிங் அடிச்சு ஓடிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அங்கிருந்து ஒரு போன் வந்துச்சுன்னா உடனே கட் பண்ணிடுவாங்க. பெண் நிறுவனத்திட்ட இருந்து அல்லது மதிப்புக்குரிய சபரி சென்டர் இருந்து ஒரு போன் வந்துச்சுன்னா உடனே அதை கட் பண்ணி விட்டு ஏன் இப்படி பயப்படுறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. சார் அது அவங்க கூட்டணியில் உள்ள விஷயம், நான் எப்படி சொல்ல முடியும்? நீங்க சொல்றத வச்சு தான் நம்ம பதில் சொல்ல முடியும். அவங்களுக்கு யாராவது நம்ம கேட்டாதான் நம்ம சொல்ல முடியும். நீங்க கேட்கறீங்கன்னு சொல்ல முடியும். சார் எங்களுக்கு காங்கிரஸ் கட்சிகளுக்கு நாங்க தெளிவா சொல்லிட்டோமே சார், தேசிய ஜனநாயக ஆட்சி, அண்ணன் இபிஎஸ் தான் முதலமைச்சர், நாங்க எதையும் கேட்க மாட்டோம்னு சொல்லிட்டோமே. ஏன் சார் தொடர்ச்சியா தேசிய கட்சிகள் இந்த மாதிரி கேட்கும் போது திராவிட கட்சிகள் மறுக்கிறாங்க? அது எதுவும் நீங்க ஸ்ட்ராங்கா நினைச்சிட்டு அதை தர மாட்டீங்க? திராவிட கட்சிகள்னு சொல்லி நீங்க அதை எங்கள்கிட்ட சொல்லக்கூடாது, திராவிட கட்சிகள்கிட்ட தான் நீங்க கேட்கணும். அதிமுக இருக்காங்க, அவங்களும் தரமாட்டோம் தானே சொல்றாங்க. நாங்க கேட்கறோம் இல்ல, அங்க மாட்டோம்னு சொல்லல சார். நீங்களா பேசிட்டு நீங்களாவே கேட்டு சொல்லிட்டே இருக்கீங்க. நீங்க எப்படியாவது குழப்பத்தை உண்டு பண்ணலாம் நினைக்கிறீங்க, ஒன்னும் நடக்காதுங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.